ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு மை வீடியோ. லாஸ்ட் டைம் ஹார்ட்கோர் சீரிஸ் ஆரம்பித்தேன். ஆனால் என்னென்னா ஆள் காலி ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா என்னோடய சர்வைவல் சீரிஸ் திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து ஒரு மாட், இது வந்து கேமரா பெர்ஸ்பெக்டிவ் மாட். இன்றைக்கி வந்து நான் இந்த வேர்ல்டு ஆல்ரெடி விளாண்டுட்டு இருந்தேன். இதில் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ முதல்ல போடும்போது போட்டிருப்பேன். நான் வந்து இந்த வேர்ல்ட்லேயே எப்படி வீடியோ செய்யலான்னு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதான் பண்ண போகிறேன். நான் இதில் பீஸ்ஃபுல்லில் தான் விளாடுவேன். நான் வந்து அவ்வளோ மார்க்ஸ் கிட்ட சண்டை போடணுன்னு விருப்பப்படுறவங்க கிடையாது. அது தெரியும், மார்க்ஸ் கூட சண்டை போடுறப்போ நல்லாயிருக்குன்னு. நான் அப்படி தான் ஏதாச்சும். இப்போ வந்து ஆல்ரெடி கட்டி வச்சுருக்க பேஸ்க்கு போயிடும். இந்த கேமையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆல்ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ திரும்ப மேலே போக வேண்டும். பிளாக்ஸ் வேஸ்ட் பண்ணிடுவா, என்ன பண்ணலாம்? கோல் ஆக்ஸ் எடுத்துகிட்டு வரல. ஸோ ஸ்டிக்ஸ் இருக்குது, கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வெயின் மாட் வச்சுருக்கேன். இந்த நான் ஸ்டார்டிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எனக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அதிலே எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பேன். பரவாயில்ல, இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இதில் வந்து வெயின் இருக்குது, டைனமிக் ஆடான் இருக்குது. இந்த கேவுக்கு ஆல்ரெடி நான் வந்திருக்கேன்னா வரலக்கூடாது. கொஞ்சம் மைனிங் பண்ணிட்டு நம்ம பேஸ்ட் போயிடலாம். நான் இன்னும் ஒரு 5 நாளைக்கு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போடுவேன்னு தெரியல. ஏன்னா வந்து மற்ற ஒர்க்லாம் இருக்குது. சல்ஃபர் கியூப்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த இது சல்ஃபர் கியூப்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆக்சுவலி. நான் இந்த வீடியோலாம் போடுற மாதிரி ரொம்ப பேச மாட்டேன். நான் வந்து வீடியோ போகிறப்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எப்படி பேசணும் அந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறேன். அவ்வளோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அந்த எது மீம்ஸ்லாம் போடுற மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட் இல்லாமலாம் கிடையாது. என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸு நிறையா இருக்காங்க. என்ன யார்ட்டையும் நான் அவ்வளோ கான்டாக்ட் வச்சுருக்கு இல்லை. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, ஏன்டா எல்லாருமே பார்க்குற மாதிரி என்னமோ பேசுகிறடா, யாரா பார்க்க போகிறோம் வீடியோ? ஐயோ நான் இப்போ சொல்கிறேன்ல, அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு நேற்று வந்து 2 சப்ஸ்கிரைபர் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும். பரவாயில்ல. நான் வந்து வியூஸ் நான் வரவே வராதுன்னு நினச்சேன். கிட்டத்தட்ட பார்த்தா 17 மினிட்ஸ்லேயே வந்து 6 வியூ வந்துடுச்சு. பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு, எப்போ அதுக்குள்ளே அத்தனை வியூ வந்துச்சு. ஏன்னா நான் வந்து என்ன நினச்சேன்னா வியூஸே வராது, சும்மா பேருக்கு போடுவோன்னு நினச்சேன். வியூஸ் வருது. லாஸ்ட் டைம் இந்த வீடியோ வந்து பிரஜத் தான் எடிட் பண்ணியிருந்தான். ஹார்ட்கோர் வீடியோ வந்து நான் தம்ப்நெயில் ரெடி பண்ணுறேன்னு போனது கொஞ்சம் டே டைமில் போயிருக்கணும். நைட் டைமில் போய் தம்ப்நெயில் ரெடி பண்ணுறேன்னு போய் க்ரீப்பர் வச்சு காலியாகிட்டேன். க்ரீப்பர் ஆக்சுவலி டெய்லியும் சுற்றணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் நைட் டைமில் நான் வச்சு காலியாகிட்டேன். என்ன பண்ணுறது? ஸோ இப்போக்கே சர்வைவல் சீரிஸ் போடலான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்தான்னா அவங்களோட சேர்ந்து புது ஹார்ட்கோர் சீசன் 2 போட்டு ஆரம்பிச்சிடலாம். இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட்டு சீசன் 1. அதில் ஹார்ட்கோர் கொஞ்சம் நேரம் சர்வைவ் பண்ணுறேன். அதுலேயாச்சும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வேர்ல்டில் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஹவுஸ் கட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஹவுஸ் வந்து டவர் மாதிரி கட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ஒரு நார்மல் பேசிக் ஹவுஸ் கட்டலான்னு யோசித்தேன், ட்ரை பண்ணேன், வரல. சரி திரும்ப டவருக்கே போயிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வுட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எஸ்,
திஸ் இஸ் மை சர்வைவல் சீரீஸ். உங்களுக்கு நான் ஏதாச்சும் மாடு ப்ளே பண்ணி போடணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் மாடட் வீடியோஸ் தான் போடணுன்னு இருந்தேன், ஆனால் போடல. அதோட இது இல்லை, நான் என்ன நினச்சேன்னா நிறையா ஸ்ட்ரீமிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுமே, அதனால் இப்போக்கி ஸ்ட்ரீமிங் பண்ண முடியாது. இது ஒரு 1 hour மேபி விளாடுவேன், 1/2 hour 1 hour. அது இல்லாமல் நான் ஒரு சிலது கவனித்தேன். என்னென்னா வந்து அடிக்கடி வந்து இந்த இது வீடியோ குவாலிட்டி பட்டுன்னு இறங்கிடுது. அது ஏன்னு தெரியல. ஏன்னா எனக்கு கேமில் குவாலிட்டி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஒருவேளை ரெக்கார்டிங் சாஃப்ட்வேரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். அது என்னன்னு எனக்கும் கரெக்டாக தெரியல. ஐயோ, ஃப்ரீயாக இருக்கப்போ என்ன பண்ணுறது தெரியல உன்கிட்ட. எனக்கு வந்து கேம் மைன்கிராஃப்ட் நான் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக விளாட்றேன் நினைக்கிறேன். ஆமாம், 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேம் வாங்கினேன். ஆனால் நான் வந்து விளாட்ல, விளாட டைம் இல்லை. இப்போ விளாட்றேன், சரி வீடியோ போடலான்னு. ஆக்சுவலி இந்த வீடியோ போடலான்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சேன். 1 minute. ஓகே, நம்ம வீடியோ இங்கே எண்ட் பண்ணிக்கலாம் மேலே போயிட்டு. ஏன்னா வந்து ஃப்ரெண்டு பிரஜித் கால் பண்ணால் சர்வரில் விளாட்லாம் வாடான்னு கூப்பிட்டான். ஸோ நம்ம பேஸ்க்கு போனதுக்கப்புறம் அதோட வீடியோ முடிச்சிட்டோம். மேலே உச்சிக்கு வந்துட்டோம். கிராஸ் பிளாக் தெரியுது பாருங்க, அவ்வளோதான் வெளில வந்தாச்சு. இது சைட்டில் வந்துட்டு நம்மளுக்கு இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த கஸ்டம் கேமராஸில். என்னென்னா இப்போ வந்து இந்த ஸ்டிக்ஸ் இருக்கா, ஸ்டிக்ஸை வச்சு நான் இன்ட்ராக்ட் பண்ணேன்னா அந்த மாதிரி கேமரா வரும். இதில் வாட்ச் டவர் வியூன்னு ஒன்று இருக்குது. இது கொடுத்தேன்னா அவ்வளோதான், பக்கா ஹைட்டுக்கு போயிடலாம். இங்கேருந்து ஈஸியாக பேச கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் இங்கே இருக்கேன்னா கரெக்டாக இந்த டைரக்ஷன் நினைக்கிறேன். ஆமாம், இந்த டைரக்ஷன் கூட பேச வந்துடும். எங்கே இருக்கேன்னு சொல்லி நான் இங்கே இருக்கேன். கமான் கமான். இது சீட்டிங்கா? மேபி யாருக்கு தெரியும், கணக்கு இருக்குமா சீட்டிங்கு யாருக்கு வேணும். இங்கே நெதர் போர்ட்டல் இருக்குப்பா. இருங்க, நெதர் போர்ட்டலுக்கு போவோம். இதில் ஆக்சுவலி எக்ஸ்ரேவும் இருக்குது. நான் எக்ஸ்ரே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ரே ஆன் பண்ணால் இது அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஆகிடும். ஸோ எக்ஸ்ரே ஆஃபில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி இந்த இடத்துல ஏகப்பட்ட கேவ் இருக்குது. எதுக்கு இத்தனை கேவ் இருக்குன்னு எனக்கே தெரியல. லெட்ஸ் கோ. ஆனால் லாவா ஃபுல் அண்ட் ஃபுல் லாவா தான். Blister launch. Fortune. ஒரே ஒரு ஆப்ஷன். இதை வச்சு நான் என்னத்தான் பண்ணேன். கடவை வெயிட் பண்ண வாட்டர் வச்சு நான் போட்டில் முழுசாக கட்டலாமோ? பக்கெட் இருக்கா? ஓ,
நான் வந்து நான் அயனை ஸ்மெல்ட் பண்ணி கட்டலாம். என்கிட்ட டைமண்ட் இருக்குது, ஆனால் அது வீட்டில் இருக்குது. டைமண்ட் இருக்குது, வீட்டில் விட்டேன். ஸோ நான் கோஆர்டினேட்ஸ் முதல்ல ஆன் பண்ணணும். கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு புக்கு செஞ்சு புக்கில் கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். அதுக்கான நமக்கு இது வேணுமே. இல்லை ஓகே. ஸோ இதுக்கு கோஆர்டினேட்ஸ் வேணுமா? அதுக்கு பேப்பர் வேண்டும். இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? முடிச்சுக்கலாமா? சரி இதுங்க செட்டில்ஸ்பேட் கோஆர்டினேட்ஸ் ஆனது வீடியோ செட்டிங்ஸில் ஏதோ கோஆர்டினேட்ஸ் தெரியலையே. ஜென்ரலில் வருமா? கேம் பிளேயில் வருமா? கேம் நினைக்கிற கேமில் போயிட்டு இங்கே இருக்குது ஷோ கோஆர்டினேட்ஸ். சியூம் கேம் இருங்க, இந்த கோஆர்டினேட்ஸ் எழுதி வச்சுக்கிறேன். இது ஒரு நோட்டில் தான் எழுதிக்கிறேன். பென்சில் ரெட் பண்ணுறதுக்கு நோட்டுக்கு போதும். இதில் எழுதி வச்சுக்கலாம். Nether portal -121089 -1. ஓகே, இப்போ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பேஸ்க்கு போயிடலாம். இல்லை இங்கே இல்லை பேஸ்ட். ரெண்டு போர்ட்டல் இருக்கா என்ன? இல்லை ஒரே போர்ட்டல் தான். ஆஹா, பேஸுக்கு டேரக்ஷன் மறந்துட்டானா? வரப்போ ஞாபகம் வச்சு தானே வந்தேன். இதுங்க இந்த கிராஸ் லேண்ட்ஸ் சொன்னாலே தெரியும். அது கிராஸ் லேண்டாக ஃப்ளவர் ஏரியாவான்னு தான் தெரில. கொஞ்சம் இருங்க. ஆக்சுவலி அவன் காலில் பேசினது ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியலையே. ரெக்கார்ட் ஆச்சுனாலும் ஒன்றும் பெருசாக இல்லை பிரச்சனை. அங்கே என்னடா டர்ட்டில் பறக்கிற மாதிரி இருக்குது. லெட்ஸ் சீ எங்கே இருக்குன்னு தெரியலையே. பேசாமல் அந்த வியூ யூஸ் பண்ணி பார்ப்போமா? வியூ யூஸ் பண்ணால் எடுத்துருக்காங்க தெரியலையே. யூஸ் பண்ண மாதிரி தெரியல. யூஸ் பண்ணி நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஒன்று சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் ஒரு மியூசிக் ஓட மாட்டேங்குது. ஓகே, இந்த ஸ்ட்ரீமை நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். பாய்.